அற்புதமாக இன்று இந்த திருவாசகம் முற்றுவதுதல் நிகழ்ச்சியில் தரிசனம் செய்த நம்முடைய இந்த ஆண்டினுடைய நிறைவான கோயில் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில்னு பேரு. இம்மைனா என்ன? இப்பிறவி. மறுமைனா மறுபிறவி. சாதாரணமா நமக்கெல்லாம் பிறப்பை அறுத்து இறைவன் திருவடியில போய் வச்சுப்பாரு சிவபெருமான் வாங்க. அந்த சிவபெருமான் இந்த பிறவில நம்மளுக்கு நன்மை செய்யறாராம். இப்ப நீங்க யார் எல்லாம் போயிட்டு அவர் காலில் விழுந்து வணங்கிட்டு, ஐயா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அவர் காலில் போய் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்வாராம். எப்படின்னா செஞ்ச பாவத்தெல்லாம் தீர்த்துடுவாராம். அதனால தான் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில்னு பேர் அவருக்கு. அற்புதமாக இந்த ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த கோயில் அமைஞ்சுது அப்படின்னு சொன்னமாக்கா, பார்வதி தேவி மீனாட்சி அம்மனாக இங்க அவதாரம் பண்றாங்க. மீனாட்சி அம்மனுடைய அப்பா பேர் தெரியுமா? யாருக்காவது பேர் தெரியுமா? மதுரை மன்னன் பேரு மனசுக்குள்ள இருக்கு, ஆனா வரமனைக்கு இருக்கு. யாருக்கே தெரியுமா? மதுரையை ஆண்ட எந்த மன்னனுக்கு மகளாக வந்து வளர்ப்பு மகளாக வந்தார்? தட்சனா. பார்வதி தேவி. தட்சனா. தட்சன் அது வட இந்தியாவில் இருக்கிறவன், இங்க இல்ல. யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மீனாட்சி அம்மையை வளர்த்த வளர்ப்பு தகப்பனார் யார்? பராக்கிரம பாண்டியனா? அதிவீரராம பாண்டியன் சொல்ல தெரியல, யாருக்கும் தெரியல. மலையத்துவச பாண்டியன் பேர் அவருக்கு. மலையத்துவச பாண்டியன். அவருக்கு வளர்ப்பு மகளா வருவாங்க. இந்த அம்மா வரும்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னமாக்கா, 3 மூளைகள் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஐயோ இந்த மாதிரி இருக்குது என்னான்னு கேட்ட உடனே, இவங்க யாரை பார்த்து திருமணம் செய்து கொள்ள போகிறார்களோ அவரை பார்த்த உடனே இவங்க வெக்கப்படுவாங்க. வெக்கப்பட்டாங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த தனம் மறைந்து விடும்னாங்க ஜோதிடர்கள்லாம். அப்போ இந்த அம்மா ஒரே பெண்ணு, புள்ள கிடையாது இல்ல. அந்த அம்மாவை பெரிய வீராங்கனையா வளர்த்து மிக பிரம்மாண்டமான வீராங்கனை ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த பூலோகத்துல எல்லா நாட்டையும் அடிச்சு குச்சி துரத்தி எல்லாரும் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சுட்டு என்ன சொல்றா, பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவனை தோக்கடிச்சிட்டான், இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனை தோக்கடிச்சிட்டான். ஏன்னா சிவபெருமானுடைய மனைவி தானே அந்த அம்மா போன பிறவியில. இந்த பிறவியில மானிட பிறவி எடுத்திருக்காங்க. நேரம் என்ன பண்றாங்க, கைலாயம் போறாங்க. நாம கைலாயநாதனை பிடிச்சி கைலாசத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன உடனே அது வரைக்கும் என்ன பண்றாங்க, சிவபெருமான அந்த அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே இவங்களுக்கு அந்த வீர வேசெல்லாம் போய் வெக்கம் அவங்களுக்கு சூழுது. வெக்கம் சூழும் போது அவங்களுடைய அந்த நடுவில் இருக்கிற தனம் மறைந்துவிடும். அப்போ நீ போ, நான் உன்னை திருமணம் பண்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் சொன்ன உடனே இவர் சொக்கன் அப்படிங்கிற மானிட உருவம் எடுத்து வர்றார். திருவிளையாடல்ல பாப்பீங்கல்ல, விறகு வாங்கலையோ விறகு, விறகு வாங்கலையோ விறகுன்ட்டு சொக்கா சொக்கா சொக்காடுவார். அந்த சொக்கனாக மானிட பிறவி எடுத்து மதுரைக்கு வர்றாரு. பூலோகத்துல மானிட பிறவி எடுக்கிறார். எடுத்து பார்வதி தேவியை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த உடனே பார்வதி தேவி ஒரே பொண்ணு, அவங்க மீனாட்சி அம்மா. அந்த அம்மா பட்டத்து மகாராணியா பதவி பிராமணம் ஏற்றி வச்சிடுவாரு. அவங்க அப்பா மலையத்துவச பாண்டியன். கல்யாணம் பண்ண உடனே அந்த அம்மா கணவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கணவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்போ அந்த ஆஸ்தான ஜோதிடர்கள்லாம் என்ன பண்றாங்க, நீங்க ராஜாவா முடிசூடுறதுக்கு முன்னாடி ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு யாகம் ஒண்ணு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சிவபூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. சிவபூஜை பண்ணணும்னு சொன்ன உடனே மானிட ரூபனா வந்த சிவபெருமான் இந்த ஊருக்கு வராரு. எந்த ஊருக்கு? இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு வராரு. இங்க அவரு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாரு. பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி அம்மையும் அப்பனுமாக 2 பேரும் உட்காந்து இருப்பாங்க. சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையுமாக. பாத்தீங்களா? அங்க உட்காந்து இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சிவலிங்கம் மீனாட்சி அம்மனா அப்பனா நம்மள பார்த்தா மாதிரியா உட்காந்து இருப்பாங்க.
சிவலிங்கம் அவங்கள பார்த்த மாதிரியா இருக்கும். அவங்க 2 பேரும் பூஜை பண்றாங்க சிவலிங்கத்துக்கு. இந்த ஊர்ல இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயில்ல ஒரு சிவலிங்கத்தை நம்ம சிவபெருமானே பிரதிஷ்டை பண்ணி அம்மை அப்பனா சொக்கநாதராக மீனாட்சி அம்மையாக அவங்க 2 பேரையும் பூஜை பண்ணுவாங்க. நமக்கு வந்து பூஜை பண்ணும்போது அவங்க வந்து சிவபெருமான சிவலிங்கத்தினுடைய முகத்தை பார்த்து பூஜை பண்ணுவாங்க. நீங்க போய் பார்த்தது சிவலிங்கத்தினுடைய முதுகு பக்கம் முகம் வந்து அம்மை அப்பனம் பார்த்துன்னு பூஜை பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு கோயில் இந்த கோயில் ஏன் பூஜை பண்றாங்கன்னு சொன்ன மக இந்த அம்மா பட்டத்தை வந்து மகாராஜாவுக்கு கொடுக்குற கணவனுக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அதனால என்ன பண்றாங்க, சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பருவத்தும் போது திருக்கல்யாணம் நடக்கும் மதுரையில. மிக பிரம்மாண்டமா நடக்கும். வந்து யார் யார் பாத்துக்கிறீங்க? சித்திரை திருக்கல்யாணம் நீங்க பாத்துக்கிறீங்க. அந்த சித்திரை திருக்கல்யாணம் நடந்த உடனே அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. இந்த ஆடி வரைக்கும் 4 மாதம் வந்து அம்பாள் வந்து பட்டத்து ராணியா இந்த ஊர்ல ஆட்சி செய்யறாங்க. அந்த காலத்துல இவரை கல்யாணம் பண்ண உடனே இவருக்கு பட்டத்தை மாத்த போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இங்க போய் பூஜை பண்ணி அவர்கிட்ட அருளை பெற்று இறைவனே பூஜை பண்ணி இறைவன் கிட்ட அருளை பெற்ற இடம் அந்த வந்து இம்மையிலும் நன்மை தருவார் கோயில். பூஜையை முட்டிட்டு வந்த பிற்பாடு அந்த மகாராஜாங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஆடி போன உடனே ஆவணி மாதம் பட்டாபிஷேகம் யாருக்கு? சிவபெருமானுக்கு நடக்குது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 8 மாசம். ஆவணியிலிருந்து 8 மாசம் மதுரையை வந்து மகாராஜாவா இருந்து சிவபெருமான் ஆட்சி செய்யறார். சொக்கநாதர் ஆட்சி செய்யறார் 8 மாசம். 4 மாசம் சித்திரையிலிருந்து ஆடி வரைக்கும் அம்பாள் ஆட்சி செய்வாங்க மதுரையை. அந்த காலத்திலிருந்து தலைமுறையாக இன்னைக்கு அந்த விழா அப்படியே நடந்துட்டு இருக்கு. இவருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போது பாரு ஆவணி மாசம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் அங்க போவாங்க. எங்க சொக்கநாதர் கோயில் இருந்து அங்க போய் அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு அவர்கிட்ட அருளை வாங்கிட்டு வந்து மறுநாள் வந்து சொக்கநாதருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். இங்க இன்னைக்கும் அந்த நிகழ்ச்சி 10 நாள் திருவிழாவில் ஒரு நாள் வந்து 2 பேருமா சேர்ந்து இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அவர் வந்து இங்க பட்டாபிஷேகம் பண்ணி மகாராஜாவா முடிசூடுப்பார். அந்த மாதிரி 8 மாசம் வந்து சொக்கநாதர் ஆள்றாரு, 4 மாசம் மீனாட்சி ஆள்றாங்க இந்த மதுரையை. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம பாண்டி 14ல பாடல் பெற்ற மதுரையை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த முறை காரைக்குடி பக்கம் வரோம். அங்க வந்து ஒரு 4 கோயிலை தரிசனம் பண்ணிட்டு திருவாரூர்ல வந்து திருவாசகம் முற்றுவதில் அடுத்த வருஷம் ஜூலை மாசம் 2ஆம் தேதி பண்ண போறோம். இதே மாதிரி 30ஆம் தேதி கிளம்பி ஜூலை 1ஆம் தேதி காரைக்குடி பக்கம் பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி அதை பார்த்துட்டு அப்படியே வந்து திரு ஆடானை, திருப்புணவாசல், காளையார் கோயில் இந்த ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு திருவாரூர் வரோம். ஆமா, அப்படியே சுத்திக்கின்னு இந்த பக்கம் வர மாதிரி அடுத்த வருஷம் ஏற்பாடு பண்ணி தரோம். அனைத்து அன்பர்களும் இளைஞர்கள் பெற்று